வணக்கங்க. இந்த திருமணம் முடித்தவுடன் பெண்கள் புகுந்த வீட்டுக்கு வராங்க இல்லைங்களா? அந்த புகுந்த வீட்டில் கொஞ்ச காலம் நல்லா இருக்கும். பிறகு ஏதாவது ஒரு மனஸ்தாபம் ஏற்படும் பொழுது, உடனே கண்ண கசக்கிக்கிட்டு போய் பிறந்த வீட்ல போய் உட்காரலாங்களா? உட்காரக்கூடாதுங்க. பெற்றோர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த பெண் பிள்ளைகளை கட்டி கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆனால் அது தெரியாமல் புகுந்த வீட்டில் கஷ்டத்தை கொடுக்குறாங்க அந்த பெண்ணுக்கு. அதனையும் சமாளித்து வாழ பெண் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணுங்க. அவங்க பட்ட கஷ்டத்துக்கு இன்னும் நாம் மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கணுங்க. எவ்வளவோ உடனே வாங்கி தான் அந்த பெண் பிள்ளைகளை கட்டி கொடுக்குறாங்க இல்லைங்களா பெற்றோர்கள். சரி, நம்ம பெண் பிள்ளை அங்கே நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த சந்தோஷத்துக்கு பங்கம் விளைவிக்குமாறு பெண்கள் நடந்துக்கக்கூடாது. அதுக்காக அங்கேயே அடிமைத்தனமாக இருக்கணும்னு சொல்லலை. தன்னுடைய சுயமரியாதைக்கு ஏதேனும் பங்கம் வந்தால் தான் அந்த வீட்டிலையே இருந்து போராடி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். அவர்கள் என்ன நம்ம சொல்கிறது? இவ்வளவு செலவு செய்து நம்மளை கட்டி கொடுத்து இவ்வளவு இந்த வீட்டிற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம இவர்கள் உதாசீனப்படுத்தினால் நாம் வெளியே போகணுமா? கண்டிப்பாக போகக்கூடாதுங்க. பிறந்த வீட்டுக்கும் போகக்கூடாது, வெளியிலையும் போகக்கூடாது. அதே வீட்டில் உட்காந்து நாம் சாதிக்கணும். நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு நிலையாக அந்த பெண் உட்காந்தா என்ன செய்ய முடியும் அவங்களால? ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. சிந்தியுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில். நன்றிங்க.